Get on my Cadillac. Oh no, I wanna dance my cha-cha. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஜெபத்தோட்டத்தின் ஊழியத்தின் சார்பிலே, அப்பாவின் சார்பிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நன்றாய் துதிக்க போகிறோம். ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சிங்காசனத்திலிருந்து ஒரு கட்டளை பிறந்தது. அல்லேலூயா. அவர்கள் துதித்த துதி எப்படி இருந்தது தெரியுமா? பெருவெள்ள இரைச்சல் போல. அல்லேலூயா. எப்படி இருந்தது? ஆரவார தொனி போல. அல்லேலூயா. இடி முழக்கம் போல இருந்தது. அல்லேலூயா. அன்பு அப்பா சொல்லுவார், ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்கன்னா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நொண்டியா இருக்கணும்னு சொல்லுவார். எத்தனை பேர் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. வேதத்தின்படி துதிய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ பக்கத்தில் சிலர் புதுமுகங்களாக இருப்பாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நல்லா பாடுங்க, நீங்கள் ரொம்ப நல்லாவே பாடுறீங்க. நான் எங்கே பாடுறேன் பிரதர்? ஸ்தோத்திரம். நல்லா அழகாக ஜோடிச்சிருக்கிறாங்க. அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே போகிறேன். இல்லை, அல்லேலூயா. எல்லாரும் பாடுவீங்களா? எங்களோட சேர்ந்து பாடுவீங்களா? ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையெல்லாம் உங்களோட சேர்ந்து பாட போகிறோம். ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் துக்கமெல்லாம் ஓடட்டும். இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. நம்ம இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. சந்தோஷம் சமாதானமே, சந்தோஷம் சமாதானமே, சந்தோஷம் சமாதானமே, சந்தோஷம் சமாதானமே. முடிஞ்சா கைதட்டுங்களேன். பிரச்சனை பாட்டிடுவாரு. பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தந்தன தானா, ரொம்ப நன்றி பாடுவதற்கு. கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், எல்லாவித அற்புதங்களை செய்வார். கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். சந்தோஷம் சமாதானமே,
சந்தோஷம் சமாதானமே, சந்தோஷம் சமாதானமே, சந்தோஷம் சமாதானமே. நன்றி இயேசு ராஜா. வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதான சந்தோஷம் உனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் உனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். சந்தோஷம் சமாதானமே, சந்தோஷம் சமாதானமே, சந்தோஷம் சமாதானமே, சந்தோஷம் சமாதானமே. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே, எதிரியான சாத்தான முறியடிப்பே, எதிரியான சாத்தான முறியடிப்பே. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். சந்தோஷம் சமாதானமே, சந்தோஷம் சமாதானமே, சந்தோஷம் நன்றி இயேசு ராஜா. சந்தோஷம் சமாதானமே, சந்தோஷம் சமாதானமே, சந்தோஷம் சமாதானமே, சந்தோஷம் சமாதானமே, சந்தோஷம் சமாதானமே. ஹல்லேலூயா. ஒருவருக்கு சபைக்கு போறது பிடிக்கும், ஆனா சபையில கை தட்டுறது மட்டும் பிடிக்காது அவருக்கு. மனைவி பார்த்து சொல்லுவார், பைத்தியக்காரி, என்னையும் பைத்தியக்காரி ஆக்குறேன்னா, பைத்தியக்காரனா ஆக்குறியே. நடந்தது இது, நான் கதையாக சொல்லலை. திடீர்னு நெஞ்சு வலிச்சு டாக்டர்கிட்ட போனார். டாக்டர் சென்னைக்கு அனுப்பிவிட்டார். சென்னையில் பரிசோதித்த டாக்டர் சொன்னார், ஐயா நாங்கள் சொல்கிற ஆலோசனை கேட்பீங்களா? நான் நினைக்கிறேன் இந்த பூமியில் டாக்டர் ஆலோசனை கேட்காத ஆளுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவ்வளவு ஆசை உயிர் மேலே எனக்கும் உங்களுக்கும். என்னையா சொல்லுங்க. அவர் சொன்னார், உன் இருதயம், உங்களுடைய இருதயம் சுருங்கிருச்சு, சின்னதாக போச்சு, அதனால என்னையா செய்யணும் சொல்லுங்கய்யா. காலையில் 1 மணி நேரம் கையை தட்டுங்க, மதியம் 1 மணி நேரம் கையை தட்டுங்க, இரவுல 1 மணி நேரம் கையை தட்டுங்க, உங்க இருதயம் சரியாயிருங்க. வெளியே வந்து மனைவியை பார்த்து சொன்னார், ஏம்மா உன்னோட சேர்ந்து ஒழுங்கா கை தட்டு இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க நரம்பு மண்டலத்துக்கெல்லாம் துதிக்கும் போது ஒரு விடுதலை. ஆமென். எத்தனை பேர் நல்லா துதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. நம்ம மக்கள்லாம் ஆலயத்துக்கு போர் வர பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆலயத்துக்குள்ள போனவனே திண்டுக்கல் பூட்டை வாங்கி 2 வாங்கி பூட்டிக்கிறாங்க. ஹல்லேலூயா. கொண்டாடுகிற இடம் தேவ சமூகம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. குதூகல கொண்டாட்டம் எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவேன். புது பாட்டு பாடணும்னு ஆசை தான் எனக்கும். ஆனா நீங்க கற்றுக் கொடுத்து பாட முடியுமா? கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினா. பாவமெல்லாம் பறக்குது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினா. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி சொல்லு மகனே.
நன்றி. தம்பி கைகளை தட்டி பாடு. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டம். நல்லா முடிஞ்ச கை தட்டி பாடலாமே. இயேசுவின் சன்னிதானம். நன்றி இயேசுவே. ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்த. வேடிக்கை பார்க்காம வாய் திறந்து அன்பரின் திருப்பாதத்தில். ஓ குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். இயேசுவே வல்லவராய் இயேசு வாழ்வளிக்கும் தெய்வம். வெற்றி மேல வெற்றி தந்தா. வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம். வெற்றி மேல வெற்றி தந்தா. ஒரு மனமாய் கூடி சன பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். அல்லேலூயா 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 அல்லேமே. இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில். வல்லவராய் இயேசு ஏற்றுவோம். ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே பாடு மகனே. இப்பொழுது ஆண்டவருடைய அபிஷேகம் பண்ணுவாரே. நன்றி ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சொல்ல மகனே எங்களுக்குள்ளே வாசம். அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியானவரை ஜெபம் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவர். நன்றி. விடுதலை தாரும். வசனம் புரிந்து கொண்டு ஆவிகளை கடிந்து கொள்கிறோம் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவி வல்லமை. நன்றி ஆவியானவரே. ஆவியானவரே இயேசு கூப்பிடு. ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் நம் சித்தம் போல் நடத்தி செல்லும். ஆட முடியலைனா இயேசுவை கூப்பிடுங்க. அருமை தகப்பனாரே வாய் திறந்து கூப்பிடுங்க. சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மார்க்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கவலைகள் மாறட்டும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. இயேசு கூப்பிடுங்க. செய்த நன்மை நன்றியோடு வேடிக்கை பார்க்காத மகளே தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. பட்டுகள் மகனே வாலிபனே ஆவியானவரே பட்டுகள் ஆவியானவரே. ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. துதிக்க இயேசு ஆவியானவரே. இயேசு கூப்பிடு வல்லமை வல்லமை. பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. யார் இருந்தாலும் பின்னாடி பின்னாடி உள்ள கை தட்டி ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மொழி. சொல்லு எல்லாமே இயேசு இயேசு எல்லாம் இயேசு 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 எல்லாம் இயேசு இயேசு இயேசு. அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தா. அந்தகார இருளி நின்று ஏசப்பா
ஆச்சரிய இயேசுவே. அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் அறிவிப்பியா இயேசுவை? இந்த அடிமையை தெரிந்து கொண்டார், இந்த அடிமையை தெரிந்து கொண்டார். கணுக்கால் அளவு போதாதையா, சொல்லு மகனே, உனக்கு அபிஷேகம் வேணும். ஏங்க பாடாத பாடாத, போதாதையா, போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கிறேன், நீந்தி மூழ்கணுமே. மிதந்து மிதந்து அபிஷேகத்தின் அளவே, மிதந்து அர்ப்பணத்தின் அளவே அபிஷேகம். வறுமையா போதகரே, வறுமையா ஒரு விசை போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ கைதட்டி வாய் திறந்து வறுமையா போதகரே, தம்பி செல்போனை விட்டுட்டு கைதட்டி பாரு. செல்போன்ல பணம் எடுக்கிறது கைதட்டி பாருங்க. இயேசுவுக்கு பாருங்க எல்லாரும். வறுமையா போதகரே, இயேசு இயேசு இயேசு, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. கைதட்டி இயேசுன்னு கூப்பிடுங்க. இயேசு இயேசு வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. வாய் திறந்து இயேசுவே, ஜீசஸ் 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 ஜீசஸ். உரபா கைகளை தட்டி ஆர்ப்பரிங்க. உரபா பாபா 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 பாபா. ஹalleluya 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 ஹalleluya. கண்களை மூடி தயவாக வாய் திறந்து ஆண்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி தயவாக செல்போன் ஆஃப் பண்ணிட்டு ஆண்டவரை துதிங்க. படம் எடுக்கிறது நிகழ்ச்சியில பதிவு பண்றதை விட்டுட்டு ஆண்டவரை துதிங்க. ஹalleluya நீங்க பாருங்க. இயேசு இயேசு பெருமனையாய் போக மாட்டாய். கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார். இன்றைக்கு உங்களை சந்திக்கிறோம். மகளே உன்னை சந்திக்கிறோம். மகளே உன்னை சந்திக்கிறோம். Marakel madaro eduna handalo முடிந்தவர்கள் உட்கார்ந்தோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நல்லவரே வல்லவரே ப்ளீஸ் பாடுங்க. நல்லவரே சகோதரர்கள் பாடுங்க. ஐயா சகோதரர்கள் பாடுங்க. சபையை பாடு. இரட்சகரே இயேசு நாதா ஆராதனை ஆராதனை ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒரு போதும் கொஞ்சம் பாரியா கூட ஒரு நாளும் விலகிடா ஒரு தாய் முழங்கால் வலிச்சா உட்கார்ந்துக்கிறதையா தேற்றுவா காயப்பட்டியா கண்ணீர் தான் உன் வாழ்க்கையா மகளே தேற்றுவா
பீடித்து நடத்துவா. உன்னை கைவிடுவாரா? பெற்ற பிள்ளையை தாய் மறப்பாளா? அப்படி மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன். இயேசுவே, காயங்களை ஆற்றுங்கப்பா. காயத்தோடு வந்தவர்களப்பா, வேதனை கஷ்டத்தை சொல்லு மகளே. என்னை தேற்றுவா ஒரு பெருமழையின் இரைச்சல் மட்டுமல்ல, பெருமழை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் மேல் பறந்தது அவருடைய நேச கொடி, வெற்றி கொடி. நேசிக்கிறவர்களுக்கு வெற்றி வாழ்க்கையை தருகிறார். அது உன் கைகளிலே தருகிறார். கத்தொட்டிகளை துதியினால் ஆண்டவர் நீங்க துதிக்க ஆரம்பிச்சீனா அவர் அபிஷேகத்தால நிரப்பிடுவார். ஐயா, துதி பாடுவே தேவனே. உண்மைதானா? பாடலா பாடாதீங்க. கர்த்தரில் அன்பு வைக்கிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல் இருப்பார்களாமே. நீ அமாவாசையா மாற மாட்ட. நீ எப்பொழுது பௌர்ணமியா இருப்ப. உன் வாழ்க்கை இருளாகாதே. இந்த உலகத்தின் சூரியன் யாக்கோப்புக்கு மறைந்தாலும் நீதியின் சூரியன் அன்றைக்கு சந்தித்தாரே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆராதனை என்பது பரலோக ஆராதனைக்கு பூமியிலே நிழலாய் இருக்கிறது. ஜீசஸ் ஐ பரபபபப துரபகரபாய். ஹல்லேலூயா. இயேசு அலங்கங்கள் இடிபடுவதாக, அலங்கங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. வாய் திறந்து நல்லா இயேசுவே, இயேசு. மகிமை பரலோகத்தில் இருக்கிறது போல சபைக்குள்ள இருக்கட்டையா. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ள அந்த மகிமை இருக்கட்டையா. அசையும் சொத்து அசையாத சொத்து நீர்தானே எங்களுக்கு. எல்லாம் நீர்தானே எனக்கு. எல்லாம் நீர்தானே ஆண்டவரே. எல்லாம் நீர்தானே. எல்லாம் நீர்தானே ஆண்டவரே. நிரந்தரம் எனக்கு நீர்தானே இயேசுவே. உங்க நேசத்தின் சால்வை வாலிபர்கள் மேல் விலட்டும் ஆண்டவரே. தயவாக அப்படி அமர்ந்து கொள்ளுங்க. சத்தமாய் ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. அங்கும் இங்கும் நடனமாடிக் கொண்டில்லாமல் பேசிக் கொண்டில்லாமல் வாய் பாடுவதாக. ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். சிலுவையில் எனக்காக செய்து முடித்தவரே. என்
பாரங்கள் என் சுமைகள் உங்க சுமை என் உங்க பாரங்கள் என்ன மகனே என்ன மகளே என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே இறக்கிட்டப்பா உம் பாதத்தில் தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும் ஆண்டவரே இறக்கி வைத்தே ஏசையா தானே என் முன்னே சபையில் உள்ள மக்கள் எல்லாரும் மைதானத்தில் இருக்கிற எல்லாரும் பாடுங்க ஏசையா ஏசையா உம்மை பராக்கிரமா என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பேன் என் உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மோடு இருப்பேன் ஜெயா நம்முடைய இயேசு ராஜாவுக்கு கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. இயேசு 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 வானாதி வானங்களை படைத்த என் அன்பு தகப்பனே, என்னுடைய குமாரனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். துதிக்க ஆராதிக்க கிருபை செய்தீர் ஆண்டவரே. சற்று நேரம் உடைய வார்த்தைகளை உமக்காக பேச உடைய ஊழியக்காரனா எனக்கு கிருபை தாரும். ஆவியானவரே, உம்மோடு சேர்ந்து வசனங்களை பகிர்ந்து கொடுக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது உங்கள் கைகளில் உள்ள வேதாகமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவனால் மட்டும் செய்யக்கூடிய காரியங்களை, 2 காரியங்களை உங்களோடு நான் பேச போகிறேன். இது ஒரு நீண்ட செய்தி. இது ஒரு கதை அல்ல, கட்டுக்கதை அல்ல, பொழுதுபோக்குவதற்காய் பேசப்படுகிற சம்பவம் அல்ல. மனிதர்கள் வாழ்வடைவதற்காக, நித்தியத்தில் போய் சேருவதற்காக கர்த்தருக்காய் நான் பேசுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். பரிசுத்த மார்க் எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்பார்கள். கேட்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வேதாகமம் இருக்கும் என்று சொன்னால், வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், வேதாகமத்தை எடுத்து அந்த பகுதி எடுத்து பார்க்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வாசிப்பார்கள், கவனியுங்கள். பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கவனிங்கள். பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் கூடும். அல்லேலூயா சொல்லுங்கள். பாவங்களை மன்னிக்க, பாவங்களில் இருந்து மனுக்குலத்தை மீட்பதற்கு இயேசு ஒருவரால் தான் கூடும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் இந்த மேடையில் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு நான் 20 வயது வரை ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய 10 வயது முடிந்த போது கடலிலே மீன் பிடிக்கும்படியாக கடந்து போனேன், என் குடும்பத்தின் வறுமை நிமித்தம். என்னுடைய 20வது வயதிலே நான் கடல்ல மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது எங்கள் ஆலயத்தை கடந்துதான் நான் போவேன். அப்படி போகிற வேளையிலே எங்கள் ஆலயத்திலே சிலர் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்க ஊரிலே சற்று சாட்சி குறைவானவர்கள். நான் கேட்டேன் என் நண்பர்களை பார்த்து, இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் ஜெபிக்கிறார்கள். எங்கள் ஆலயத்திலே ஜெபம் பண்ணுவதோ, கைகளை தட்டி பாடுவதோ, ஆவில் நிரம்புவதோ, வேதத்தை வாசிப்பதோ அந்த நாட்களில் அதிகம் கிடையாது. ஆனால் அப்படி காரியத்தை நான் பார்த்தபோது ஆச்சரியப்பட்டேன், கோபப்பட்டேன். என் நண்பர்களோடு சொன்னேன், அடுத்த வாரம் நாம் இந்த கூட்டம் நடக்காத அளவுக்கும் இந்த கூட்டத்தை பொறுப்படுத்தி நடத்துகிற அந்த கணத்துக்குரிய ஊழியக்காரை அடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய மீன் பிடிக்கிற வேலையை அந்த நாளில் நிறுத்திவிட்டு மறுவாரம் வெள்ளிக்கிழமை என் ஆலயத்திற்கு நான் கடந்து போனேன். ஆலயத்துக்கு கடந்து போய் பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்று
அங்கே காத்திருந்த போது அவர்கள் பாடல்களை பாடி துதித்துக் கொண்டிருந்த போது, சினிமா பாடல்களை பாடி அசுத்த வார்த்தைகளை பேசி நான் அங்கே அவர்களோடு பிரச்சனை உண்டாக்குவதற்காக காத்திருந்தோம். அந்த வேளையில் என்னுடைய மனதுக்குள்ளே ஒரு உணர்வு, முன்னாடி போக வேண்டும் என்று நான் நினைத்தேன். இந்த பைத்தியக்கார கூட்டத்தில் போய் நானும் பைத்தியக்காரனாக கூடாது என்று நினைத்து நான் அமைதியாக இருந்தேன். அந்த உள் உணர்வு என்னை மேற்கொள்ள ஆரம்பித்தது. வெளியே எழுந்து போக வேண்டும் என்று நினைத்தேன், என்னால் முடியவில்லை. அந்த உள் உணர்வு என்னை மேற்கொண்டபடினாலே நான் முன்பாக கடந்து போனேன். எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர், அண்ணன் மகன் வேன் ஒருவர் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசினார். அதற்கு முன்பாக அப்படிப்பட்ட காரியங்களை கேள்விப்பட்டது கிடையாது. அப்படிப்பட்ட கூட்டத்திலே நான் கலந்து கொண்டதும் கிடையாது. அந்த நாட்களிலே அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு சிரிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய ஊழியக்காரர் சொன்னார், கண்களை மூடுங்கள் என்று. அருகில் வந்து விட்டேனே, பீடத்துக்கு அருகில் வந்து விட்டேன் என்று சொல்லி நான் முதல் முறையாக கண்களை மூட ஆரம்பித்த போது ஆண்டவர் என்னை சந்திக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. என்னுடைய 20 வயது வரை நான் செய்த பாவங்களை என்னோடு பேச ஆரம்பித்தார். கர்த்தர் அன்றைக்கு இரட்சித்தார், அன்றைக்கு கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். அதனால் தான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஏறக்குறை 28 ஆண்டுகளாய் இந்த இயேசுவுக்காக வாழ்வதற்கு என் இயேசு எனக்கு உதவி செய்திருக்கிறார். என்னை இரட்சித்த ஆண்டவர் உங்களை இரட்சிக்கும்படியாக வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இரட்சிப்பு கர்த்தருடையது. அன்பு சகோதரனே, இரட்சிப்பு என்று சொல்லும்போது உங்க பக்தியினாலோ உங்கள் பணத்தினாலோ உங்க முயற்சியினாலோ உலக மனிதர்கள் யாரும் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்களும் நானும் இரட்சிப்படைவதற்காக பரலோகம் செய்ய வேண்டிய எல்லா தியாகத்தையும் செய்து முடித்தாயிற்று. என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு இரட்சிப்பின் நாள். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்ல முடியும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. பஸ்ல பிரயாணம் பண்ணா கூட டிக்கெட் எடுக்காம பிரயாணம் பண்ணா 500 ரூபாய் அவதாரம் வாங்கிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பு சகோதரனே, இந்த பூமியில் ரட்சிக்கப்படாமல் வாழ்ந்து விடலாம். ஆனால் இந்த பூமியின் வாழ்க்கை ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கும் முடிவை போகிறது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? பிரதர், அதை ஏன் என் முன்னாடி நிறுத்துகிறீர்கள்? சாவென்று நினைத்தாலே எனக்கு பயமா இருக்கிறது. எனக்கு பயமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பூமியில ரட்சிக்கப்படாமல் வாழ்ந்து விடலாம். ஆனால் இந்த பூமியை விட்டு கடந்து போவீர்கள் என்றால், ரட்சிக்கப்படவில்லை என்றால் அக்கினி அணையாத புழுக்கள் சாகாத இடத்திற்கு கடந்து போவீர்கள் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு சகோதரனே, நான் ஒரு மதத்தை பற்றி பேசவில்லை, ரட்சிப்பை பற்றி பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையதே. ரட்சிப்பு கர்த்தருடையதே. ரட்சிப்பு கர்த்தருடையது. என்னை ரட்சித்த ஆண்டவர் உங்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அன்பு வாலிப மகனே, அன்பு வாலிப மகளே, இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட வேண்டும். சிலர் நினைக்கிறார்கள், ஐயா ரட்சிப்பு என்றால் என்னையா? அது பிச்சி பூ கிடையாதுங்க. நினைச்சா வச்சுக்கிறதுக்கு, வச்சு நினைச்சா தூக்கி போடுறதுக்கும். ஹல்லேலூயா. பிச்சி பூ பணம் கொடுத்தா கிடைக்கும். இந்த ரட்சிப்பு இயேசு ரத்தம் சிந்தினதினால் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய ரட்சிப்புக்கு, எங்களுடைய ரட்சிப்புக்கு இயேசு ரத்தம் சிந்தியிருக்கிறார். என் அன்பு சகோதரரே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக இந்த மைதானத்துக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார். யாரை பார்த்து எப்பொழுது சொன்னார் என்று வேதம் சொல்கிறது. சகை என்று சொன்னால் கபடற்றவன், ஆனால் பேர்தான் கபடற்றவன். வாழ்க்கையில் எல்லா கபடமும் எல்லா பொய்யும் புரட்டும் நிறைந்திருந்த ஒரு மனிதன். ஆனால் அந்த நாட்களிலே இயேசுவின் ஊழியத்தை குறித்து பிரபலமாய் பேசப்பட்டபடினாலே அநேகர் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஏரோது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவன் பதவி, அவனுடைய பெருமை இயேசுவிடத்தில் வர தடை பண்ணிவிட்டு, ஆனால் இவன் இயேசுவை பார்க்கும்படியாக வந்தான். ஐயா, ரட்சிப்பு என்பது இயேசுவை தேடுவது கிடையாது. ரட்சிப்பு, எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்ல முடியும்? கூட்டத்துக்கு வருவது ரட்சிப்பு கிடையாது. ரட்சிக்கப்பட்டு இயேசுவை தேடணும். மனம் திரும்பாம இயேசுவை தேடினா அது ரட்சிப்பு கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இவன் இயேசுவை தேடி வந்தான். இயேசுவை தேடி வந்தான். இன்னும் சொல்ல போனால் இயேசுவை கூட பார்க்க ஆரம்பித்தான். இயேசுவின் வார்த்தையை கேட்க ஆரம்பித்தான். ஆனால் அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இயேசு வருவார். ரட்சிக்கப்பட்ட எனக்குள்ள இயேசு இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இந்த உலகத்தில் எனக்கு பெரிய சொத்து என்ன தெரியுமா? இயேசு. எனக்கு ஞானம் அவர் தான், எனக்கு மேன்மை அவர் தான். இந்த வீட்டில், உன் வீட்டில் தங்க வேண்டும், உன் வீட்டில் தங்க வேண்டும். என் அன்பு சகோதரனே, 1 கொரிந்தியர் 3:16 படி நீங்கள் தான் ஆண்டவருடைய ஆலயம்,
ஒன்று கொரிந்தியர் 3:16 படி நீங்கள் தான் ஆண்டவருடைய ஆலயம். கொலோசியர் 1:27 படி மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு இன்றைக்கு எங்க இருக்கிறார்? ரட்சிக்கப்பட்டால் உங்களுக்குள்ளே வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அதனால தான் அன்பா அப்பா பாடினாங்க, இயேசு கூட வருவார். ஹல்லேலூயா. இயேசு எப்படி வருவாருங்க? கூட வருவார். இப்பொழுது இயேசு அவனோடு போய் கொண்டிருக்கும் போது ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு சத்தம் அவனுக்கு கேட்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம்? பாவியாகிய இவன் வீட்டில் தங்க போகிறாரே. ஐயா, பாவம் இருந்தா இயேசு உங்க வீட்டில் தங்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க பாக்கெட் பால் வாங்குறீங்களோ, பால்காரட்ட பால் வாங்குறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் பால்காரட்ட நாங்கள் பால் வாங்கும் போது நானோ என் மனைவியோ நாம் பாத்திரத்தில் சுத்தம் பண்ணுவது கிடையாது. என் மனைவியோ என் பிள்ளைகளோ பாத்திரத்தை என்ன செய்கிறாங்க? 2-3 முறை என்ன செய்கிறாங்க? சுத்தம் பண்ணுறாங்க. ஐயா, பால் வாங்குறதுக்கு பாத்திரத்தை சுத்தம் பண்ணணும்னா இயேசு உங்க இருதயத்துக்குள்ள வரணும்னா எபிரேயர் 9:14 படி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டால் உங்களுக்குள்ள இயேசு வருவார். இந்த சத்தத்தை கேட்டபோது பாவியாகி இவனோடு தங்க போகிறாரே, அப்பொழுது அவன் மனம் திரும்பினான். ரட்சிப்பு என்பது என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 28:13 படி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறான். ரட்சிப்பு என்பது என்ன? பாவ வாழ்க்கை விட்டுவிட வேண்டும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? இந்த கையில சிகரெட்டும் இந்த கையில தண்ணியும் குடித்து விட்டு இயேசுவே நீங்க போதும் என்று சொன்னால் அவர் பக்கத்தில் வருவார், தூரமாய் போய் விடுவார். என் அன்பு சகோதரனே, இயேசு உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்றால் ஆண்டவர் வெறுக்கிற பாவங்களை, ஆண்டவர் அருவருக்கிற பாவங்களை என்னை விட்டு நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவர் விரும்பாத பாவங்களை அகற்றி போட வாசையா விருப்பமா இருக்கிறீர்கள்? 2 நாளாகமம் 29:16 சொல்லுகிறது, ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தங்களையும் வெளியே கொண்டு போனார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு இன்றைக்கு ரட்சிக்கும்படியாக வருகிறார். உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் மறைந்திருக்கிற, அடிமைப்படுத்துகிற, வாழ்க்கை அழித்துக் கொண்டிருக்கிற அந்த பாவங்கள் இன்றைக்கு இயேசு இங்கே இருக்கிறபடினாலே அவைகள் அறிக்கை செய்யப்பட வேண்டும், அவைகளை விட்டுவிட வேண்டும். அப்பொழுது இயேசு உங்களையும் என்னையும் ரட்சிப்பார். உங்களுடைய பேர், என்னுடைய பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்க பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதி இருக்குதா? எரேமியாவின் புத்தகம் 17:13 வாசிக்கலாம். சில பேருடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் அல்ல, வாசிக்கலாம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். எங்கே எழுதப்படுகிறது? ரட்சிக்கப்படுகிறவருடைய பெயர் தேவ தூதர்களை வைத்து ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. ரட்சிக்கப்படாதவர்களுடைய பெயர் புழுதியில் எழுதப்படுகிறது. நீங்கள் என்று சொன்னால் பாருங்கள், எங்கேயாவது ஒரு மணல் பகுதியில் போய் உங்கள் அழகான பெயரை நீங்கள் எழுதிவிட்டு ஒரு வாரம் கழித்து வாருங்கள், அந்த மணல் இருக்கும், உங்கள் பெயர் இருக்காது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நித்தியம் ஒன்று இருக்கிறது, பரலோகம் ஒன்று இருக்கிறது, அது நிரந்தரமானது. அதற்கு மனிதன் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. நான் மதத்தை குறித்து பேசவில்லை, மனிதன் நித்தியத்திற்கு போய் சேர்வதை குறித்து பேசுகிறேன். ஹல்லேலூயா. என்னை ரட்சித்தவர் உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. பாவங்களை மாற்ற இயேசுவால் தான் முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்ல முடியும்? இரண்டாவதாக கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். வேதாகமம் கொண்டு வந்திருப்பீர்கள் என்றால் கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கவனிங்கள், இரண்டாவதாக உங்களையும் என்னையும் சாபத்திலிருந்து விடுவிக்க இயேசு ஒருவரால் தான் முடியும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சாபம், மனுக்குலம் சாபம் பிடித்திருக்கிறது. ஹிட்லர் நிமித்தம் அந்த தேசம் சாபமானது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சாபத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்க இயேசுவினால் மட்டும்தான் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். சிலர் கேட்கிறார்கள், ஐயா
நான் ஒன்றும் செய்யவில்லையே, ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்கிறது? வயது வந்தும் சில வாலிப மக்களுக்கு திருமணம் ஆகவில்லை, திருமணமாயும் குழந்தை இல்லை, குழந்தை பிறந்தும் ஊனமாய் பிறக்கிறது. என் அன்பு சகோதரனே, சாபம் என்பது 3-4 தலைமுறை வரை கடந்து போகும் என்பதை சற்று அறிந்து கொள்ளுங்கள். சகரியாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது சாபங்கள் தன்மை என்ன தெரியுமா? அது வீட்டை அழிக்கும், கற்களை அழிக்கும், வாழ்க்கை அழித்து போடும். ஐயா, இதுவரை உங்க வாழ்க்கை அழித்து போட்ட எல்லாவற்றையும் மாற்ற இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். இயேசுவே, கூடாதது சாபங்களை மாற்றிவிடும். ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. மனிதனை ஆண்டவர் படைத்தபோது அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை படைத்தபோது அவனை ஆசீர்வதித்தார். சாபம் இந்த பூமிக்குள்ளே முதல் முறையாக ஆதாமின் ஏவாளின் மீறுதலின் நிமித்தம் சாபம் வந்தது. ஐயா, உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில முற்பிதாக்கள் வழியாக சாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் வேகமாய் சொல்லி நான் சற்று உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேர் சாபத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே மாதத்தில் ஒரே நாளில் பல ஆண்டுகளாக எனக்கு விபத்துகள் நடந்தது. ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே, இந்த சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று ஜெபித்த போது கர்த்தர் அந்த ஆண்டிலிருந்து என்னை விடுதலையாக்கினார். உங்களை, என்னை அழித்துக் கொண்டிருக்கிற அந்த சாபத்திலிருந்து இந்த இரவு இயேசு விடுதலையை தரப்போகிறார், விடுதலையை தரப்போகிறார். வேகமாய் சொல்லி நாம் ஜெபத்துக்குள்ளே கடந்து போகிறோம். உபாகமம் 27:15 படி சாபங்கள் விக்கிரகங்களை உண்டாக்குவதால் சாபங்கள் வருகிறது. உபாகமம் 27:15 படி விக்கிரகத்தை தொழுது கொள்வதால் சாபங்கள் வருகிறது. நீங்கள் தொழுது கொள்ளவிட்டாலும் உங்க அப்பா, அவங்க அப்பா, அவங்க அப்பா, யாரோ ஒருவர் விக்கிரகங்களை தொழுது கொண்டிருக்கலாம். உபாகமம் 27வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி தாயும் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்கள் வயதான காலத்தில் செய்யவில்லை என்றால் சாபம் வரும் என்று வேதம் சொல்கிறது. 4வதாக, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் மாமிசத்திலே உணர்வுகளை தந்திருக்கிறார். அதை தவறான முறையிலே குடும்ப உறவுக்கு வெளியே போய் பாவங்களை செய்வார்கள் என்று சொன்னால், வாலிபர்கள் திருமணத்துக்கு முன்பாக பாவங்களை செய்வார்கள் என்று சொன்னால் சாபம் வரும் என்று வேதம் திட்டமும் தீர்க்கமாய் சொல்கிறது. ஹல்லேலூயா. உபாகமம் 27வது அதிகாரம் 20 - 23 வரை. 5வதாக, வாயின் வார்த்தைகளால் சாபங்கள் வருகிறது. ஈசாக்கின் மனைவி சொன்னால், யாக்கோபை பார்த்து, பிள்ளையை பார்த்து, உன்மேல் வருகிற சாபம் என் மேல் வரட்டும். சற்று கவனிங்கள். இயேசு சிலுவையில் மரித்த போது யூதர்கள் சொன்னார்கள், எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் என்ன வரட்டும்? இந்த சாபங்கள், இந்த தண்டனைகள் வரட்டும் என்று சொன்னபோது 70வது ஆண்டு ஏறக்குறைய 10 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சரித்திர குறிப்பு சொல்கிறது. என் அன்பு சகோதரனே, உங்கள் வாயின் வார்த்தைகள் கவனமாயிருப்பதாக. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? சிலர் எப்பவும் சொல்லுகிறார்கள், நான் சாக போகிறேன், சாக போகிறேன். இல்லை, நான் வாழ போகிறவன். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? நம்மை சாவடிப்பதற்காக வரவில்லை, வாழ்வை தருவதற்காக இயேசு வந்திருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆமென், ஸ்தோத்திரம். திருடுவதனால் சாபங்கள் வருகிறது, திருடுவதனால் சாபம் வருகிறது. நீதிமொழிகள்
33வது வசனம். சகரியா 5வது அதிகாரம் 1-4 வரை. கர்த்தரை விட்டு விலகுவதால் சாபம் வரும் என்று எரேமியா 17:15 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை நேசிக்காமல் இருந்தால் 1 கொரிந்தியர் 16:20 படி ஆண்டவருடைய சாபம் வரும் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு சகோதரனே, இப்பொழுது இந்த சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படும்படியாக எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? தயவாக நீங்கள் எழுந்து என்னோடு சில நிமிடங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவங்களில் இருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார், சாபங்களில் இருந்து விடுதலை தருகிறார். இயேசு ராஜா இந்த மைதானத்துக்குள்ளே வந்திருக்கிறார். இதுவரை நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் இன்றைக்கு இது ரட்சிப்பினால். இதுவரை நீங்கள் சாபத்திலே கட்டப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். சிலர் சொல்லுகிறார்கள், ஐயா ஐயா, பஞ்சு விற்க போனா காற்று வருதுயா, உப்பு விற்க போனா மழை வருதுயா, நான் செய்யறது எது வாய்க்கவில்லையே. இயேசுவே என்று கூப்பிடுங்க. இயேசு இந்த இரவுல உங்களை விடுதலை ஆக்க போகிறார், விடுதலை ஆக்க போகிறார். ஒரு விசை இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட ஆரம்பிங்க. இந்த இரவுல இரட்சகர் இங்குதான் இருக்கிறார், இரட்சகர் இங்குதான் இருக்கிறார், இரட்சகர் இங்குதான் இருக்கிறார். இயேசுவே என்று கூப்பிட ஆரம்பிங்க. இயேசுவே, என் பாவ வாழ்க்கை வேண்டாம், என் பாவ வாழ்க்கை வேண்டாம். பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குறவரே, என்னை விடுதலை ஆக்கோ, விடுதலை ஆக்கோ, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கோ. சத்தமா கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாபம் மாறும், சாபம் மாறும். மனிதன் உண்டாக்கின சுத்தம் பண்ணுகிற சோப்புகள் அழுக்கு வஸ்திரத்தை சுத்தமாக்கும் என்றார். இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவும். அந்த பாவம் வேண்டாம், அந்த பொய் வேண்டாம், அந்த விபச்சார பாவங்கள் வேண்டாயா, அந்த திருட்டு வேண்டாயா. குடும்ப உறவுக்கு வெளியான உறவுகள், தவறான உறவுகள் வேண்டாம். போத வஸ்துக்கள் வேண்டாம், அந்த பீடி சிகரெட் வேண்டாயா. ஏசப்பா, வாலி மகனை கூப்பிடுப்பா, ஒத்துக்க மாறியா. ஹல்லேலூயா, இயேசுவே, இயேசுவே, சாபங்களை மாற்றும் மக்கள் வாழ்வடைய வேண்டும். அப்பா, இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். வாழ வேண்டியவர்கள் அப்பா, இள வயதில விதவையா இருக்கிறார்களே. ஏதோ ஒரு சாபம் என் குடும்பத்தில் இருக்கு என்று சொன்னார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, கெஞ்சுங்க, கெஞ்சுங்க. பொல்லாத ஆகாப் கர்த்தரிடத்தில் கெஞ்சின போது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டாரே. ஹல்லேலூயா. No.